ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் கார குழி பணிகாரம். இதுக்கு சட்னி சின்ன வெங்காயம் வதக்கின சட்னி தான் செய்ய போகிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு போட்டு பட்டை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து அதை நல்லா உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சின்ன வெங்காய சட்னி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பணிகாரம்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் போட்டுருங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழிப்பணிகாரத்துக்கு பார்த்திங்கன்னா சோளம், கேரட், வெங்காயம், பியூர் மிளகாத்தூள், பச்சை மிளகா தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் இது 1/2 ஸ்பூன் போட்டாலே நல்ல காரம் இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கிடுங்க. கேரட் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கேரட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது சோளத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது காரம், உப்பு சேர்த்துட்டு காரத்தை கொஞ்சம் இதில் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு பசங்க சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவில் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழிப்பணிகார கல் எடுத்து வச்சாச்சு, சூடு ஏறிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கல்லில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு மூடிடுங்க. மிதமான சூட்லேயே வெந்துடும் நல்லா. பாருங்கள், சுவையான வெஜிடபிள் கார குழி பணிகாரம் வெங்காய சட்னி ரெடி.